ரொம்ப நாள் ஆச்சு இந்த மீன் வறுவல், மீன் குழம்பு எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி. வீட்ல மீன் குழம்பு ரசிச்சு, ருசிச்சு சாப்பிடுற ஒரே ஆளு 1 வாரத்துக்கு வச்சு நான் மட்டும் தான் இருக்கேன். வீட்ல எக்ஸ்ட்ராவா 1 நாள் வச்சோன்னா, என் ஹஸ்பண்ட் சாப்பிட மாட்டாரு. அவருக்குன்னு தனியா சமைக்க வேண்டியதா இருக்கும். நேத்து கால் பண்ணியிருந்தாங்க, மீன் மார்க்கெட்ல இருக்கேன். எது என்ன வேணுமா அப்படின்னு சொல்லி, நான் மத்தி மீனும், பாங்கடா மீனும் ஒரு 1/2 கிலோ எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். மத்தி மீன் பார்க்க ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருந்தது. பட் பாங்கடா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பழையசான மாரி இருந்தது. உடனே செஞ்சா தான் நல்லாயிருக்கும். அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சோன்னா, அது வந்து குப்பையில தான் போட வேண்டியதா இருக்கும். என்கிட்ட அம்மி இல்லை, அதனால் இடித்து வச்ச பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் முதல்ல இடித்து வச்சுக்கிறேன். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா இந்த அம்மி வாங்கணுன்ற ஒரு ஆசை இருக்குது. பார்க்கலாம், வீட்டுக்கிட்ட எப்பயானா யாரானா வந்தாங்கன்னா வாங்கிடுறேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோ எல்லாம் போட்டு. என் ஹஸ்பண்ட் திட்டிக்கிட்டே இருந்தார், வீடியோ போடு அப்படின்னு சொல்லி குக்கிங் சேனலில். அதனால் இன்றைக்கி மண் சட்டி வச்சு தான் மீன் குழம்பு செய்ய போகிறேன். அது எனக்கு ஏற்ற டேஸ்ட்டில் சூப்பராக செய்ய ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வீடியோக்கு தேவையான பேக்ரவுண்ட் எல்லாம் செட்டப் பண்ணிவிட்டேன். சிம்பிளான பேக்ரவுண்டாக நான் எப்போவுமே ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுவும் இந்த சட்டியில் வைக்கிற மீன் குழம்புக்கு தண்ணி ஃபேன் பேஸே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். அதில் நானும் ஒருத்தி. எனக்கெல்லாம் சட்டியில் மீன் குழம்பு வச்சோன்னா 1 வாரம் சுண்டி சுண்டி சாப்பிடுவேன். எப்போவுமே மீன் குழம்பு செஞ்ச உடனே சாப்பிடக்கூடாது, அது மறுநாள் சாப்பிட்டா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அது இதோடவே மீன் வரவலும் ரெடி பண்ணிட்டேன். யாருக்கெல்லாம் இந்த மீன் குழம்பு ரெசிபி பிடிக்கும், 7 மணிக்கு நம்ம குக்கிங் சேனலில் வீடியோ வரும். வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாமா? பாய்.